வணக்கம். ஏஆர் கலைமன்றம் வழங்கும் இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் HV அண்டே அவர்களுக்கு பாராட்டு விழாவும் கவியரசர் நூற்றாண்டு விழாவை இன்றைக்கு ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சியிலே சாதனை நாயகர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கிறது. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரில் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது. குமரா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ. முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. தந்தன தத்தன தையன தத்தன தானன தத்தன் தான தையன தந்தானா,
ஆஹா சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி எப்படி சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்க தட்டு எனக்கு மட்டும் ஓகே அப்படியா தேவை பார்வை பாவை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல் மயக்கம் தந்தது யார் தமிழோ அமுதோ கவியோ சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரமே அடி ராஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரமே அடி ராஜாத்தி சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே இப்ப பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் முள்ளும் என்ன அம்மாடியா ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் சபாஷ். கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டார் கவிஞர் இதயம் கொஞ்சும் கொடுத்த சொந்தங்களை என் மனதை நீ அறிய நான் உரைப்பேன் கொடுத்த சொந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைப்பேன் சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது la la la
இந்த இரவை கீழது சொல்லும் அந்த நிலவை கீழது சொல்லும் உந்தன் மனதை கீழது சொல்லும் நாம் மறுபடி பிறந்ததை சொல்லும் பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் கொள்ளையோ அன்று சென்றது மறந்தாய் உறவை இன்று வந்ததே புதிய பறவை இந்த ஜென்மத்திலும் ஒரு தடவை நாம் சந்திப்போம் இந்த நிலவை பார்த்த ஞாபகமில்லையோ பருவ நாடகம் கொள்ளையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்தது இந்த நெஞ்சமோ இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையை எண்ணி இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையே நீ பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட ஏன் சிரித்தார் தலைவனுக்கு தூதுவிட்டார் இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையே நீ தலையை விரித்து தென்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ கண்ணி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ இலைகள் மரத்துக்கென்ன மேலாடையோ இடையை மறைத்து கட்டும் நூலாடையோ கட்டிக்கொண்ட கல்வன் யாரோ கல்வனுக்கும் என்ன பேரோ இயற்கை என்னும்
மலையை தழுவிக்கொள்ளும் நீரோட்டமே, கரையில் பழகச் சொல்லும் தேரோட்டமே, மஞ்சள் வெயில் நேரம்தானே, மஞ்சம் ஒன்று போடலாமே. கரையை கடவிச் செல்லும் காற்றோட்டமே, காலை நனைத்துச் செல்லும் ஆற்றோட்டமே, இன்னும் கொஞ்சம் நேரம்தானே, அந்திப்பட்டு பேசலாமே. இயற்கை என்னும் இளைய கண்ணே, ஏங்குகிறார் துணையை எண்ணி. Thank you. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை.
பார்த்ததிலே அவள் ஒரு தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன கலைஞனும் அவளை சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். என்ன கலைஞனும் அவளை சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாளே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒரு தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன கூடை போல் விரியும் இமயம், விழியும் பார்த்தால் ஆசை விலகும். அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒரு தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவன்தான் சொல்லத் துடித்தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவன்தான் சொல்லத் துடித்தான். உய் நீ என்று நினைத்தால் இன்று கண்ணால் சொல்லி முடித்தான். உய் நீ என்று நினைத்தால் இன்று கண்ணால் சொல்லி முடித்தான். அந்த காதலன் முகம் தொடுவானோ, இந்த காதலி சுகம் பெறுவானோ, கனவோ நனவோ இதுவோ நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்மையிலே பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் HV அண்டே அவர்கள் உங்கள் பலமான வாழ்த்துளியோடு ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். பத்மஸ்ரீ விருது பெற்ற முன்னாள் அமைச்சரும் நம்முடைய நிகழ்வுக்கெல்லாம் வருகை தந்து எல்லோரையும் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற டாக்டர் HV அண்டே அவர்களுக்கு பாராட்டு விழாவும், நூற்றாண்டை காணுகின்ற கவியரசர் கண்ணதாசன் நூற்றாண்டு விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா, இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வைத்திய ஸ்ரீ சக்தி முத்துக்குமார சுவாமி அவர்களை வருக வருக என்று அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதேபோல் இந்த இனிய நிகழ்ச்சியில்
நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற ரீஜனல் அட்வைசரி விஜயபாஸ்கர் அவர்களையும், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஇஇ மிஸ்டர் லோகநாதன் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நூற்றாண்டு விழாவும் ஐயா பத்மஸ்ரீ HV அண்டே ஐயா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பெற்றதுனால பாராட்டு விழாவும் ஏஆர் கலைமன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கணும். இவ்வளோ வயசுலையும் சரி எங்களோட அழைப்பை ஏற்று வருகை தந்த ஐயா HV அண்டே ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்குன்னா இந்த வயசுலையும் பாருங்கள், ஒரு நிகழ்ச்சின்னா அந்த டைம் கீப்பப் பண்ணுறாங்க பாருங்கள், அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அவர்களுக்கு ஏஆர் கலைமாமன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பதற்கேற்ப மருத்துவ உலகிலே சாதனை படைத்து சிறந்த அமைச்சராகவும் இன்றைய தினம் நம்முடைய அரசினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்று நம்மோடு இங்கே வந்து இந்த நிகழ்வை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக ஏஆர் ரமேஷ் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அரங்கம் நிறைந்த உங்கள் வாழ்த்தொலியோடு. மரியாதைக்குரிய லோகநாதன் அவர்களோடு இணைந்து அதே போல் நம்முடைய மேடையை அலங்கரிக்கின்ற நம்முடைய முத்துக்குமார் சாமி அவர்களும் லோகநாதன் அவர்களும் இங்கே விஜயபாஸ்கர் இணைந்து இந்த விருதை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நீங்களும் தான் கைத்தட்டி வாழ்த்துங்களேன். டாக்டர் வைதி ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி அவர்கள் ஆன்மீக உலகிலே கொஞ்சம் மேலே அவர் சொல்லணுன்னா கவிஞர், சிறந்த உபாசகர், அதோடு மட்டுமல்லாமல் வடபாதி ஆதீனத்தை மிக சிறந்த முறையில் நடத்தி எல்லோருடைய பாராட்டினை பெற்ற அவரை உங்கள் பலமான வாழ்த்தொலியோடு ஐயா அவர்களை அம்மா அவர்களோடு இணைந்து சிறப்பிக்க இருக்கிறோம். ஏஆர் கலைமாமன்றம் கவியரசர் கண்ணதாசன் விருதை வழங்கி கௌரவிக்கிறது உங்கள் பலமான வாழ்த்தொலியோடு. ரீஜனல் அட்வைசரி கமிட்டி மெம்பர் மரியாதைக்குரிய விபி விஜயபாஸ்கர் அவர்கள், இவரை அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சிறந்த சாதனையாளர். அன்பில், ஆற்றலிலும், பணிவிலும், துணிவிலும் எல்லோருடைய அரவணைப்பிலே இந்த சாதனை நாயகருக்கு ஏஆர் கலைமாமன்றம் உங்கள் பலமான வாழ்த்தொலியோடு இந்த உயரிய விருதை வழங்கி கௌரவிக்கிறது. எம்எல் லோகநாதன் அவர்கள் தொடர்ந்து லோகநாதன் அவர்கள் ஏஇ ரிட்டையர்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ஒரு சிறந்த சாதனையாளர். தனது துறையில் சாதனை படைத்த இந்த மாமனிதருக்கு பலமான வாழ்த்தொலியோடு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறோம். அண்டோனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வில்லியம் சார்லஸ் அவரை தொடர்ந்து கலைமாமணி ஓவியர் திரு கே லோகநாதன் அவர்கள் பணப்பாக்கம் ராணிப்பேட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். சிறந்த ஓவியர். எந்த ஒரு இதை பார்த்தாலும் உடனே அழகாக ஓவியமாக வரைந்து எல்லோருடைய பாராட்டினையும் பெற்று வருகின்ற ஓவியர் லோகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
அப்துல் அலி அவர்கள், மதங்களை கடந்து மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய சிறந்த சமூக ஆர்வலர். ஆம்பூர் பகுதியில் இவரை அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. அடுத்து அப்துல் அலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அப்துல் அலி அவர்கள். அப்துல் அலியை தொடர்ந்து நவோஜி அவர்கள். நவோஜி அவர்கள் மருத்துவ உலகிலே சாதனை படைக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய சாதனையாளர். பல படிகளை கடந்து மருத்துவதலில் சாதனை நாயகராக வலம் வந்து உயரிய விருதாம் பத்மஸ்ரீ விருதை பெற்ற நம்முடைய இன்றைய விழா நாயகர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பேரன்பிற்குரிய ஆர் ரமேஷ் அவர்களே, இங்கு பல்வேறு துறைகளிலே சாதனை படைத்து விருது பெற்ற நண்பர்கள் இன்னும் பல பேர் விருது பெற இருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று அந்த அவருடைய நிகழ்ச்சி நிரலிலே 2-3 பொருட்களை பொருட்டிருந்தார்கள். முக்கியமாக நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி இங்கே 100ஆண்டு விழா 24ஆம் தேதி. அவர் 100 ஆண்டுகள், என்னை விட 1.5 ஆண்டுகள் மூத்தவர். அவரை நன்றாக நான் அறிவேன், அவருடன் பழகி இருக்கின்றேன். அவர் இங்கே நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் நான் அப்பொழுது அமைச்சராக இருந்தேன். நம்முடைய ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அவர் இருந்தார். பிறகு இங்கே கொஞ்சம் குணப்படுத்திக்கிண்டு சில மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சென்றார். அங்கே ஒரு மருத்துவமனையிலே
அவர் சோதனை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே அமரரானார். என்னை 2 முறை என்னுடைய மருத்துவமனையில் பார்த்துருக்கார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில். அப்படி ஒரு மட்டுமில்லாமல் அவர் இந்த இலக்கியத்திலையும் இசை ரெண்டிலையும் நல்ல புகழ் பெற்றவர். அவரை பற்றி நாம் இங்கே இந்த நேரத்தில் சிந்தித்து அவரை பற்றி நாம் பேசுவது பொருத்தமாக இருக்கும். நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். சந்தித்தேன், சிந்தித்தேன் ஒரு நூல். நீங்கள் யார் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த நூல் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அவர் எழுதிய நூல். இங்கே கண்ணதாசன் படம் போட்டிருக்கீங்க. அப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படி ஒரு நூல். கரெக்டா? என்ன தப்பு சொன்னால் கரெக்ட் பண்ணுங்க. நீங்கள் எழுதியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள். அப்படி நாம் இன்று ரொம்ப நாட்டிலே இக்கட்டான நிலைமையிலே நாம் இப்போ இருக்கின்றோம். எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. எல்லாம் ஜாலியாக இருக்கீங்கன்னு கிடையாது. எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் நேற்று கூட நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. பங்களாதேஷினுடைய தலைவர் அவர் சைனாவுக்கு போயிருக்கார். சைனாவோட மிக முக்கியமான ஒரு போர்ட் அது சைனா கையில் ஒப்படைச்சி நீங்கள் பண்ணுங்க, நாம் பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எடுத்து அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. இப்படி பாகிஸ்தான் அதே நேரத்தில் ஈரானோட சமரசம் பேசிக்கொண்டு ஏதோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் ஒரு மத்தியஸ்தர் மாதிரியாக. இப்படி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வி ஆர் சரவுண்டட் பை ஆல். யார் யார் வர சொல்லு, வர சொல்லுங்க. வாங்க மேலே வாங்க வாங்க உட்காரு உட்காருங்க உட்காருங்க. பேசலாமா? சுக்கமா முடிச்சுட்டேன். உட்காருங்க. ஆகவே நாம் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல. பாகிஸ்தானில் அவங்க மத்தியஸ்தம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரியாக அவர் தங்களுக்காக ஒரு கிரெடிட் வாங்கி கொண்டு நம்ம இடத்துல ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக முயற்சி செய்கிறார். அது பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் உருவாக்கியது நாம். நம்முடைய இராணுவர்கள் சாக்ரிஃபைஸ். அவர் என்னுடைய தம்பி அப்போ மேஜராக அங்கே இருந்தான், இப்போ ரிட்டையர்டு பிரிகேடியர். அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவர்கள் கிழக்கு பாகிஸ்தானில் பயங்கரமான அநாகரிகமாக நடந்து கொண்ட நேரத்தில் அந்த கிழக்கு பாகிஸ்தான் காப்பாற்றியது நாம். ஆனால் இப்பொழுது அவங்க நம்மளோட இல்லை. அந்த நாட்டு உருவாக்கினதே நாம் நம்மளோட இல்லை, சைனாவோட இருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி இங்கே பாகிஸ்தான், அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு முக்கியமான போர்ட் ஹம்போட்டா, அது சைனா கையில் கொடுத்துருக்கு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் இங்கே
எப்போ பார்த்தாலும் ஜாதி ஜாதி ஜாதி. இந்த சென்சஸ் எடுக்கணும், அந்த சென்சஸ் எடுக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க, முக்குலத்தூரில் எத்தனை வெரைட்டி, பிராமணர்களில் எத்தனை வெரைட்டி, ஐயங்கார் ஐயர் யூ சண்டை நடந்துட்டுருக்கு கோவிலில். யார் முதல்ல பாட்டு பாடணும்னு சொல்லி அது கோர்ட்டுக்கு போயிருக்கு. நான் மாணவனாக இருக்கும்போது கூட அந்த சண்டை இருந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ப்ரீவி கவுன்சில், அதுக்கு போயிருக்கு. நம்ம திருந்தவே மாட்டோம். வெரி வெரி வரீடு. நீங்கள் எனக்கு நான் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் நான் அங்கே இந்த உலகத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் ஐ எம் வெயிட்டிங் இன்ட்ரெஸ்ட். பட் நம்ம எப்போ பார்த்தாலும் இதுதான். ஷெட்யூல் காஸ்டில் 10 வெரைட்டி, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் வெரைட்டிஸ். எல்லாம் அது பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இதில் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணும்போது எந்த ஜாதி செலக்ட் பண்ணுறது, எந்த ஜாதி செலக்ட் பண்ணுறது, நெவர் எண்டிங். ஆகவே நான் சொல்கிறேன், நான் இது நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் வந்து ஒற்றுமையோட நம்ம இந்தியர்கள் வி ஆர் இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட். இந்தியன்ஸ் சைனாக்காரங்க வராங்கல்ல, வந்த உடனே ஹூ ஆர் யூ, ஐ எம் ஏ சைனீஸ். ஆமாம், இந்த சைனீஸா இந்த வெரைட்டியாக சொல்கிறது இல்லை. இது சைனீஸ், அமெரிக்கன், ஜப்பானீஸ். அந்த மாதிரியாக நான் இது வந்து ஒரு வேண்டுகோளாக ஏஆர் ரமேஷ் ஏற்பட்டு செய்த இந்த கூட்டத்தில் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வதெல்லாம் பாரதியார் பாடுன்னு சொல்கிறாங்க. அவர் தான் கிளியராக சொல்லிட்டார். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்லலை, தாழ்வேன்னு சொன்னார். அந்த மாதிரியாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தைகளாக நாம் நம்மை நினைத்து கொண்டு அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கை மாதிரியாக நாம் வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய உங்கள் பாதங்களை தொட்டு இதை கேட்டு நான் என்னுடைய சுற்றலை முடித்து கொண்டு இந்த விருந்து பெற்றவர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே ராஜலக்ஷ்மி அம்மா வந்திருக்கிறாங்க, முன்னாள் நீதிபதி, அவங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். வாழ்த்த வயதில்லை ஐயா அவர்களோட. ஏன்னா அந்த நூற்றாண்டை கடந்திருந்தாலும் கூட ஒரு மனிதனை மனிதனாக நினைத்து எங்களோட அமைப்புக்கு 14 வருடங்கள் தொடர்ந்து வருகை தந்த அவருக்கு ஏஆர் கலைமாமன்றத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு எழுந்து நின்று ஒரு கரகோஷம். ஏன்னா இந்த வயசில் வந்து எங்களுக்காக வந்ததுக்கு ஏஆர் கலைமாமன்றத்தின் எங்களது 25வது ஆண்டு விழா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட நீதிபதி மரியாதைக்குரிய திருமதி எம் ராஜலட்சுமி அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்தொலியோடு அவரை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது தோன்றீர் புகழோடு தோன்றுக, தோன்றீர் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றீர் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதற்கு இணங்க இலக்கணமாக திகழ்பவர்தான் நமது ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் 125 ஆண்டு இருக்க வேண்டும், அது தீர்ப்பு. அதுதான் நமக்கு உண்மையான வழிகாட்டி. ஐயா அவர்கள் சற்று முன்பு சொன்னார்கள், இன்னும் 1-2 ஆண்டுல ரிலீஸ்டுன்னார். அது நாம விட மாட்டோம், நாங்கள் விடவே மாட்டோம். 125 ஆண்டு வரைக்கும்
நாங்கள் உங்களை அரவணைத்து நாங்கள் பிடித்து கொள்வோம் என்பதுதான் இன்று தீர்ப்பு. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி, வணக்கம், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அவ்வளோதான். தேங்க்யூ மேடம். சமூக ஆர்வலர் அப்துல் அலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆம்பூர் பகுதியில் இவர் அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. பல்வேறு சமூக நலப்பணிகளை சிறப்பாக ஆற்றி வருகின்ற சிறப்புக்குரிய சாதனையாளர். அன்பார்ந்த ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். ஐயா அவர்கள் உடல் நலத்துடன் இருப்பதற்கு காரணம் உண்டு. ஐயா அவர்கள் பிறரின் உடல் நலத்தில் அக்கறை கொண்டவர். ஐயாவின் நீண்ட காலமாக அறிந்தவன் நானும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 40 ஆண்டு கால நண்பர். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றிய நல்ல மனிதர். ஐயாவிடம் என்னை அறிமுகம் செய்தவர் இவ்விழாவின் தலைவர் உயர் திரு ஏஆர் ரமேஷ் அவர்கள். ஐயாவின் திருக்கரங்களால் நான் சேவை செம்மல் விருதினை பெற்றது அக்டோபர் 1, 2023. ஐயாவை எங்கள் இயக்கத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்து சந்தித்தது 24 செப்டம்பர் 2025. பத்மஸ்ரீ பெற்ற ஐயா அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து மருத்துவ சேவை புரிய நான் வேண்டுகிறேன். அதேபோல் ஐயா அவர்கள் நம்முடைய இந்திய திருநாட்டில் வெளிநாட்டில் உள்ளவர்களால் என்ன அளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக வெட்ட வெளிச்சம் இந்த நேரத்தில் ரமேஷ் அவர்களின் பாராட்டு விழாவில் தெரிவிக்கிறார்கள். நாங்களும் ஒற்றுமையாக இருப்போம் என்று ஐயா அவர்களுக்கு உறுதி அளிக்கிறேன். வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். உங்கள் பலமான வாழ்த்தொலியோடு அம்மா அவர்கள் கௌரவப்படுத்துகிறோம். ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக ஏஆர் ரமேஷ் அவர்கள் சால்வை அணிக்கு இந்த இனிய நிகழ்வை சிறப்பாக மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்கள் தான் கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செஞ்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர். அவர்கள் சார்பாக வாங்க வாங்க இல்லை வந்துன்னு இருக்கார். அவர்கள் சார்பாக அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். அவரை தொடர்ந்து டாக்டர் எம் ராமகிருஷ்ணன். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சமூக சேவைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து வில்லியம் சார்லஸ், அந்தோனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் நடத்துகின்ற வில்லியம் சார்லஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து முனைவர் திரு கோ தாமோதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முனைவர் திரு தாமோதரன் அவர்கள் தமிழ்துறை தலைவர் விவேகானந்த கல்லூரி. தாமோதரன் வாங்க வாங்க. அவர்களை தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த சமூக சேவர் இளமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராஜா அவர்கள் வந்து இசைக்குழுவை நடத்தி எல்லா சேனல்லையும் வருந்து அருமையான பாடல்களை தொடர்ந்து பாடி அனைவருடைய அன்பினை பெற்ற உடைய ராஜா அவர்களுக்கு ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக வாழ்த்துகின்றோம்.
அன்பு மரியாதைக்குரிய நாராயண் அவர்கள், இவர் ஒரு சிறந்த சமூக சேவர். வாங்க. நாராயண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறுபதாவது திருமண நாள் விழாக்கானும் திருவாளர் VS நாராயணன் அவர்களுக்கும் விஜயா மேடம் அவர்களுக்கும் AR கலைமா மன்றத்தின் சார்பாக என் இனிய நண்பர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கவியரசு கண்ணதாசன் விருதை பெறுகின்ற கவிஞர் பூவை தயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாடக ஆசிரியர், பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவனுடைய மகனார். இளமுருகனை தொடர்ந்து சிவதாசன் அவர்கள், அவரை தொடர்ந்து மல்லிகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மல்லிகராஜ் சார் வாங்க. நாடகத்துறையிலே ஒரு சாதனை படைத்தவர். அவருக்கு முன்பாக தொடர்ந்து சிறந்த படைப்பாளி சிவதாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பல்வேறு கவிதைகள், படைப்புகளை உருவாக்கிய ஒரு சாதனைக்குரிய சாதனை நாயகர் சிவதாசன் அவர்கள். அவரை தொடர்ந்து இசைக்குழு நடத்தி வருகின்ற எட்வின் ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எட்வின் ராஜேஷ் இந்த இசைக்குழு சிறப்பாக நடத்தி பல்வேறு சாதனைகளை புரிந்த ஒரு சாதனை நாயகர் எட்வின் ராஜேஷ் அவர்கள். உங்கள் பலமான வாழ்த்தொலியோடு அவருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கிறோம். தொடர்ந்து கவியரசு கண்ணதாசன் விருதை பெற வருகை தந்திருக்கின்ற பொதிகை மின்னல் ஆசிரியர் தொடர்ந்து கண்ணதாசன் விருதை பெறுகின்ற சிறந்த பத்திரிகையாளர், அதோடு மட்டுமல்லாமல் பொதிகை மின்னல் மாத இதழை சிறப்பாக நடத்தி வருகின்ற வசீகரன், கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பல்வேறு கவிஞர்களை உருவாக்கி வருகின்ற வசீகரன் அவர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஒரே ஒரு இளம் சாதனையாளர் செல்வன் ஜி கிருஷ்வா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிருஷ்வா வேர்ல்டு ரெக்கார்ட் 24 டைம்ஸ் அண்ட் நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் இன் சிலம்பத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு பலமான கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு சாதனை புரிந்த சாதனை நாயகர் கிருஷ்வா அவர்கள். மேலே போயிடுங்க.
விஜய் டிவி காமெடி புகழ் வடிவேல் பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகர் வடிவேல் பீட்டர் அவர்கள். திரு சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செந்தில் வீடியோஸ் சக்திவேல் அவர்கள். சிறந்த சாதனை நாயகர் சக்திவேல் அவர்கள். சக்திவேலன். விஜய் டிவி காமெடி புகழ் வடிவேல் பீட்டர் சார் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு வந்துருங்க முன்னாடி. சக்திவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வரல வடிவேல் பீட்டர் அவர்கள் அவரும் வரல. தொடர்ந்து கலைமணி ஆர் எபினேசன் அவர்கள் தலைமை ஆசிரியர் செய்யாறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். கல்வி மற்றும் சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகின்ற எபினேசன் அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்தொலியோடு இந்த உயரிய விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்து மணிமேகலை சித்தார்த்தன் அவர்கள் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், அலைகடல் தமிழ்ச்சங்கத்தை சிறப்புடன் நடத்தி வருகின்ற சிறப்புக்குரிய சாதனையாளர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இசையமைப்பாளர் ஆதி சித்தேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ஆதிசுத்தீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கூப்பிட்டேன். ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக அவருக்கு கௌரவ சக்திவேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சக்திவேலன் வாங்க. சக்திவேலன் சார். இசைத்துறையிலே சாதனை படைத்த ஒரு நாயகர் சக்திவேலன். தொடர்ந்து எஸ் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆனந்த் ஒரு சிறந்த பன்முக கலைஞர், இசை மற்றும் நாடக துறையிலே சாதனையாளர். பல்வேறு நாடக அரங்கில் இவரை பார்த்துருக்கலாம். இந்த வகையில் ஒரு சிறப்புக்குரிய சாதனையாளருக்கு கண்ணதாசன் விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமை அடைகிறோம். தொடர்ந்து தங்கம் அவர்கள். கடல்சார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் தங்கம் அவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதை பெற வருகை தந்திருக்கிறார். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கடல்சார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தங்கம் அவர்கள். சிறந்த சமூக சேவகர் தெய்வசிகாமணி அவர்கள். பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் தெய்வசிகாமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தெய்வசிகாமணி சார் வாங்க, ரெண்டு பேருமே வாங்க.
வள்ளி கோபாலும் வரலாம் அவங்களோட. தொடர்ந்து ஜோதிட உலகிலே சிறப்பான சாதனை புரிந்து வருகின்ற மகாசக்தி ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் கிருஷ்ணசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கிருஷ்ணசாமி சார், கவியரசர் கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழாவிலே கண்ணதாசன் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். கிருஷ்ணசாமி சார். தொடர்ந்து எம்ஜிஆர் ஃப்ளவர் டெக்கரேட்டர் சக்தி அவர்கள் வருகை தந்திருந்தால் அன்போடு மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். சக்தி. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதோடு மட்டுமல்லாமல் எல்லா சாதனையாளர்களையும் அழைத்து உயரிய விருதை தந்து மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற ஏஆர் கலைமன்றத்தின் நிறுவனரும் தலைவருமாகிய ஏஆர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்தொலியோடு சால்வை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் நம்முடைய மரியாதைக்குரிய மருத்துவ திலகம் அவர்கள். ரமேஷ் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அரிமா சிந்தை வாசன் அவர்களுக்கு ஏஆர் கலைமா மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. அது நம்மளது இல்லை. தித்திக்கும் தேன் தமிழே, பாரெங்கும் பறைசாற்ற இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை இந்த பூமி பந்தின் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் மனம் பரப்ப தாங்கள் நிறுவியுள்ள ஏஆர் கலைமாமன்றம் சிறப்புற்று விளங்கி வருவதைக் கண்டு வாழ்த்துக்களை அல்ல வணக்கத்தையே உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலம் நேரம் பாராமல் தமிழுக்காக கடினமாக உழைத்திடும் மாண்பினை நம் ஏஆர் கலை மாமன்றத்தின் தமிழ் தொண்டினை 25 ஆண்டுகளாக கண்டு கழித்து வருகிறோம். இம்மாமன்றம் சிறப்பாக பூ உலகில் வாழும் அன்பு சான்றோர்களை, சாதனை புரிபவர்களை, கவிஞர்களை, அறிஞர்களை, எழுத்தாளர்களை, இயக்குநர்களை, சமூக சேவகர்களை பாராபட்சமின்றி பாராட்டி விருதுகளை வழங்கி சிறப்பித்து வரும் இந்த பணி என்ன எளிமையானதா? இவ்விழாவினை அழைப்பிதழை பாருங்கள். அதில் எத்தனை பெயர்கள், எத்தனை பெரியோர்கள், எத்தனை சான்றோர்கள் அனைவரையும் அழைத்து இவ்விழாவினை நடத்துவது நமக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்கிறது அல்லவா? இவ்விருது விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் என் உளமாற நன்றியை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை இல்லை என்றால் இந்த கவியரங்கம் நிறைவு பெறுமா?
சொல்லுங்கள். கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை கூட இல்லை என்றால் இந்த கவியரங்கம் நிறைவு பெறுமா? அல்லது ஐயா இத்தனை வயதில் ஆர்வமோடு பேசி இருக்கிறார், கண்ணதாசனோடு பழகி இருக்கிறார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அழகாக சொல்லி இருக்கிறார். ஸோ ஆகவே கண்ணதாசனே கண்ணதாசனே, என் கண்ணதாசனே கண்ணதாசனே, கவின்மிகு கண்ணதாசனே, நீயோ கண்ணனுக்கு தாசன், நானோ உனக்கு தாசன். நீயோ கண்ணனுக்கு தாசன், நானோ உனக்கு தாசன். தேன் தமிழை திகிட்டாத தெள்ளமுதை அள்ளி தெளித்து கவிதை என்னும் எழுத்து கோட்டையில் எம்மை அன்போடு அழைத்து சென்றவன் நீ அல்லவா? தேன் தமிழை தெள்ளமுதை அள்ளி தெளித்து கவிதை என்னும் எழுத்து கோட்டையில் எம்மை அன்போடு அழைத்து சென்றவன் நீ அல்லவா? நீ பாடாத பாட்டுக்கள் இல்லை, நீ பேசாத மேடைகள் இல்லை, நீ நடிக்காத நடிப்புகள் இல்லை, நீ எழுதாத காவியமோ ஓவியமோ கவிதையோ திரைக்கதையோ இல்லை இல்லை இல்லவே இல்லை. அர்த்தமுள்ள இந்து மதம் என்றாய், இயேசு காவியம் என்றாய், சேரன்மா தேவி என்றாய். எதை பற்றி நீ எழுதவில்லை, நீ எதை பற்றி எழுதவில்லை. எனக்கு கஷ்டம் வரும்போது எல்லாம் கலங்கரை வெளிச்சமாக வழிகாட்டியது உமது வைர வரிகள் அல்லவா? நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியது உமது கவிதைகள் அல்லவா? பாசத்தை பாடினாய், நேசத்தை பாடினாய், பாமரனை பாடினாய், பணத்தை பாடினாய், குணத்தை பாடினாய், தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இப்படி எல்லாவற்றையும் பாடினாய், மரணத்தையும் பாடினாய், இயற்கை இப்படி அனைத்தையும் இயற்கையை பாடினாய், அனைத்தையும் தனது கவிதை வரிகளில் பட்டொலி வீச பறக்க விட்டாய். எங்களின் வாழ்வியலை உமது வார்த்தையிலே வகுத்து தந்தவன் நீ, எங்கள் வாழ்வியலை உமது வார்த்தையிலே வகுத்து தந்தவன் நீ அல்லவா? உமக்கு மரணமே இல்லை என்றாய், உண்மைதான். உமது வரிகளில் எங்கள் மனதில் சிம்மாசனம் அமைத்து அமர்ந்துள்ளீர், என்றும் எங்களுடன் இருக்கிறீர். எப்படி உமக்கு மரணம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி உமக்கு மரணம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கலங்கரை வெளிச்சமாக வழிகாட்டிய உமது வைர வரிகள் அல்லவா? ஒரே ஒரு பாடல், ஒரே நிமிடம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அது மட்டுமா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நன்றி, வணக்கம். நன்றி சார். இவருக்கு தெரிஞ்சிருக்காது. உட்கார்ந்து 1972 கொஞ்சம் கேளு. கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன் நான். 1972 தமுக்கு மைதானம், மதுரை. 3 பேர் தான் மெயின் ஸ்பீக்கர்ஸ். பெருந்தலைவர் காமராஜர், கவிஞர் கண்ணதாசன், நான் 3 பேர் தான் பேச. இந்த மீட்டிங் ஏற்பாட்டு பண்ணது யார்? நெடுமாறன். பாயிண்ட் 2, என்னுடைய கிளினிக்கு பார்த்து பேசி ஒரு நூல் சந்தித்தேன் சிந்தித்தேன் 2 பக்கம் என்னை பற்றி அதில் எழுதியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன். அதற்கு பிறகு நடந்தது சொல்கிறேன், தெரியாதது உங்களுக்கு யாருக்கும். நான் அமைச்சராக இருக்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டாக இருக்கார். பேஷண்ட்டாக இருக்கும்போது நான் ஜென்ரல் ப்ராக்டிஷனர், பட் அமைச்சருக்கு அதிகாரம், ட்ரீட்மெண்ட் அதிகாரம் இல்லை, நிர்வாகம் தான் நமக்கு.
புரட்சியர் எம்ஜிஆர் இடத்துல அவருக்கு கேட்குறாரு, எனக்கு இந்த தெரக்கோஸ்கோப் ஒன்று போடணும்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அண்டையகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமான்னு கேட்டார். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், அது அண்டை வேலை கிடையாது, அது ஸ்பெஷலிஸ்ட் வேலைன்னு சொன்னார். இருங்க, அப்புறம் என்னை தயவுசெய்து அவர் ஒருத்தர் வர சொல்லுங்கன்னு சொன்னார். அப்புறம் எம்ஜிஆர் வந்து இது ரொம்ப போய் பாருங்கன்னு சொன்னார். டீன் அழிச்சுன்னு வந்தேன். டீன் போடணும்னு சொன்னாங்க. போட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்டேன். ஏதோ புதுசாக மருந்து கொடுக்க போகிறீங்களா? போட்டு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோ. போட்டு அந்த போடும்போது ஆபத்து வந்ததுன்னா யார் பொறுப்பு? அதனால் தயவு செய்து அந்த முயற்சியில் இறங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். இறங்கல, விட்டுட்டாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாரு. இதே தெரக்கோஸ்கோப் அங்கே டாக்டருக்கு போடணும்னு அங்கே டிசைட் பண்ணாங்க. அங்கே பிரசிடென்ட் சொன்னால் கூட டாக்டர் டிசிஷன் ஃபைனல். அங்கே போட்ட உடனேயே ஆப்ரேஷன் தியேட்டர் அதில் அங்கேயே அவர் ஆயிட்டார். யாருக்கு தெரியாது. அவருடைய பாடி வந்தது இங்கே அந்த அந்த சினிமா இதில் இருக்கிற ஹபீபுல்லா ரோட் பக்கத்தில் அந்த நடிகர் அந்த சங்கம், புரட்சியர் எம்ஜிஆர் சிஎம் நானும் போகிறோம். அப்போ நான் சிஎம்முக்கு சொன்னேன், அன்னைக்கு இங்கே செய்ய வேண்டான்னு நான் சொன்னது அது அங்கே செஞ்சுருக்காங்க, அதனால தான் போயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ அவர் ஃபீல் பண்ணார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கண்ணதாசனோட நான் ஊர் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். ரொம்ப நன்றி ஐயா. இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரேமலதா முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரேமலதா முத்துகிருஷ்ணன் அவர்கள் சிவா விஷ்ணு ஃப்ரேம் ஒர்க்ஸ். வாங்க கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம். அவர்களை தொடர்ந்து சாந்தினி லட்சுமி அவர்கள் வேர்ல்ட் ரெக்கார்டு இன் ராக் ராப்லிங் 155 அண்ட் ரேங்க் கமாண்டோ கிளைம்பிங் 101. அதாவது இவங்க சேவையை வந்து பாராட்டணும், ஒரு பலமான கைத்தட்டல் கொடுங்க. ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு சாதனை புரிஞ்சிருக்காங்க சாந்தினி லட்சுமி அவர்கள். யார் கலைமாமன்ற சார்பாக அவருக்கு வாழ்த்து இந்த விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். தொடர்ந்து தாரா தம்பதியினர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க, 2 பேருமே வாங்க. மரியாதைக்குரிய இளங்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தாரா தம்பதியினர் அவர்கள் மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த சமூக சேவகர், பல்வேறு சேவை நிறுவனம் சிறப்பாக நடத்தி வருகிற இளங்கோவன் அவர்கள். பாண்டியன் சார் வாங்க. பாண்டியன் அவர்கள் அன்போடு அழைக்க. பல்வேறு நலப்பணிகளை இளைஞர்களை வைத்து சிறப்பான சேவை பணிகளை ஆற்றி வருகின்ற
சிறப்புக்குரிய சாதனை பாண்டியன் அவர்கள் அரிமா சங்கத்திலும் தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகின்ற அவரை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். டாக்டர் ஏ பாண்டியன் அவர்களுக்கு ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக இந்த உயரிய விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். நயினார் பாலாஜி அவர்கள் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளர், அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் அவருடைய சன்னு ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். அவருடைய சேவை பெரிய சேவை, சிறப்பான சேவை பணியை ஆற்றி வருபவர். விளையாட்டுத்துறையிலே தனக்கென்று ஒரு நிலையான இடத்தை தக்க வைத்து கொண்டு எல்லோரும் பாராட்டுகின்ற இவரை நீங்களும் தான் கைத்தட்டி வாழ்த்துங்களேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா அவர்களுக்கும், ஆன்மீக சித்தர் அவர்களுக்கும், பாண்டியன் அவர்களுக்கும், நீதியரசர் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்மோடு இருந்து சிறப்பாக ஒருங்கிணைத்தவருக்கு ஒரு பலமான வாழ்த்தொலியோடு இந்த சால்வை அணித்து சிறப்பிக்கிறோம். கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படியோட உட்காருங்க. மீண்டும் இசை நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. சிறப்பான பாடல் கவியரசர் கண்ணதாசன் பாடலை பாட இருக்கிறார்கள். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, இன்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, நின்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம் நவநாகரீகம், அலங்கார சின்னம் மலை போல மின்னும். நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம், பழங்கால சின்னம் உயிராக மின்னும். நடமாடும் மேகம் நவநாகரீகம், அலங்கார சின்னம் மலை போல மின்னும். நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம், பழங்கால சின்னம் உயிராக மின்னும். துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையா. விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவே, சென்றேன் கண்டேன் வந்தேன். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு
என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. ஏன் பார்க்கவில்லை? உன் பார்வை போலே என் பார்வை இல்லை. நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை. நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்தாய், என் விழியில் நீ இருந்தாய். உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்றேன், கண்டேன், வந்தேன். பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? பூ ஒன்று கண்டேன், முகம் காணவில்லை. ஏனென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நன்றி. இளமயனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமயனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை வளரின் மீது அன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம், காற்று வழியே பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையிடம் பூங்காற்று.
அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்று அள்ளி அடைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தால் கேள்வி எழுமுள் விழுந்தால் இந்த உடலோ எந்த உறவோ இளமையினும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்று தேகம் துடித்தால் பெண்ணேது கூந்தல் கடைந்த கனியே கொஞ்சி சுவைத்த திணியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையினும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு ஒரு பொழுதில் ஓராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம். அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களிடையே அவர் 2 பாடல்களை பாட இருக்கின்றார். ராஜேஷ் சிதம்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 முதல் நான் நிகழ்ச்சி துவங்கும் போது 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான், எட்வின் ராஜேஷும் ரஜினி ராஜேஷும். ஏன்னா நான் முதல் நிகழ்ச்சி வந்து ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்ச்சி துவங்கினதே வந்து ராஜேஷ் என்றும் அதை அன்றும் என்றும் என்றும் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரோட நிகழ்ச்சி பண்ணி 7-8 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து நல்லா வரணும். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போ உண்டு. அண்ணன் ராஜேஷ் அவர்கள் என் உடன்பிறவா சகோதரர். ஏன்னா எனக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிகழ்ச்சிகள், என்னோடய தம்பி மேரேஜுக்கு 1 பைசா கூட வாங்க ப்ரோக்ராம் மார்னிங் டைமில் அவரே வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி மலேசிய வாசவனுடைய ப்ரோக்ராம் எவ்வளோ ப்ரோக்ராம் சொல்கிறது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிள்ளைங்க நல்லா வரணும். ஏஆர் கலைமன்றத்தின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த இருவருக்கும் ஏஆர் கலைமன்றத்தின் சார்பாக அந்த சால்வை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சேமநாராயண ஐயா அவர்களை ஏஆர் கலைமா மன்றத்தின் சார்பாக வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சரணம் கடவில்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சரணம் கடவில்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. என் வாழ்க்கை திறந்த ஏடு,
கிளியின் கூடு இது போன்றதோ பல காதல் கவிதை பாடி பரிமாறும் உண்மைகள் கோடி இது போன்ற ஜோடி இல்லை இது போன்ற ஜோடி இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சரணம் கனவி இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை என் மாடம் முழுதும் விளக்கு ஒரு நாள் இல்லை இருட்டு என் வாழ்வு முழுதும் விளக்கு ஒரு நாளும் இல்லை இருட்டு என் உள்ளம் போட்ட கணக்கு ஒரு போதும் இல்லை வழக்கு இது போன்ற ஜோடி இது போன்ற ஜோடி இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சரணம் கனவி இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை. நன்றி நன்றி. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா
பார்க்கையில் நடுக்குமா. நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திவ்யா பிலிம்ஸ் திரு சொக்கலிங்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருகிறோம் அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் சேமநாராயணன் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வருகை தந்திருக்கின்ற திவ்யா பிலிம் சொக்கலிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க. மண்பாண்ட உரிமையாளர் சங்கத்தை சிறப்பாக நடத்துவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு நலப்பணிகளை அமைதியாக ஆற்றி வருகின்ற எங்கள் தலைவர் ஷியாமநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார், சொக்கலிங்கம் சார் மேலே வாங்க. மண்பாண்ட உரிமையாளர் சங்கத்தை சிறப்பாக அந்த சங்கத்தை நடத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக எப்பொழுதும் உதவி புரியுது பல்வேறு நலப்பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகின்ற சேவை திலகம் ஐயா ஷியாமநாதன் அவர்களுக்கு ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக ஏஆர் ரமேஷ் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார். கவியரசர் கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஐயா அவர்களுக்கு கண்ணதாசன் விருதை வழங்கி கௌரவிக்கிறோம். நிகழ்ச்சியை தலைமை வகிக்கின்ற ஆன்மீக சித்தரும் நம்முடைய மரியாதைக்குரிய மேடை அலங்கரிக்கின்ற பாண்டியன் மற்றும் இந்த நிகழ்வில் வருகை தந்த அனைவரும் சேர்ந்து ஐயா அவர்களை சிறப்பிக்கின்றோம். மரியாதைக்குரிய சொக்கலிங்கம் அவர்களை வாங்க, மேலே வாங்க. திவ்யா ஃபிலிம்ஸ் ரொம்ப அருமையான பல படங்கள் அருமையாக எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதெல்லாம் வெளியிட்டு ரசிகர்களுடைய பாராட்டினை பெற்ற சொக்கலிங்கம் அவர்களை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஐயா அவர் வாழ்த்துரை. மகிழ்ச்சியான மாலை பொழுதினிலே ஏஆர் ரமேஷ் அவர்கள் பல்வேறு கலை உலக பிரமுகர்களை எல்லாம் குறிப்பிடத்தக்க அளவிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவியரசு கண்ணதாசன் போன்ற பல்வேறு தலைவர்கள், பொது வாழ்க்கையிலே எச் அண்டே போன்ற நல்லுள்ள கொண்ட தலைவருடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்களுக்கு உரிய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, மற்ற வேறு சிறப்பு நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் பாராட்டுகிற பண்புடையவராக ரமேஷ் அவர்கள் நீண்ட காலமாக தொடர்ந்து இந்த பணியினை ஆற்றுகிறார்கள். அதுபோன்று இங்கே மேடையில் இருக்கின்ற நீங்களும் வந்திருக்கின்ற நீங்களும் பல்வேறு தொழில்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக தான் தேர்வு செய்வார்கள். அவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் பொது வாழ்க்கையிலே தொடர்பு கொள்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் அந்த மரியாதையை தர வேண்டும் என்பதை உணர்ந்து அறிந்து அதை செய்கின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு ஆற்றல் மிக்கவர். அதிலும் குறிப்பாக அண்டே அவர்கள் முதலமைச்சர் ராஜாஜியோடு பழகியவர்கள், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணாவோடும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடும், புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோடெல்லாம் நன்கு பழகியவர்கள். ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர். அவரை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தான் நானும் எனது சகோதரர் மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்துடைய செயல் தலைவர் அவர்கள் உடனே அழைத்து வந்தேன். ஆகவே அவரை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் ரமேஷ் மூலமாக அவருக்கு நான் நிறைந்த வாழ்த்துக்களை கூறுகிறேன். அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவர் செய்கின்ற அந்த மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நேர்மை என்பதை கொஞ்சமும் அவர் விட்டு தர மாட்டார். யாருக்காகவும் இறங்கி வர மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு நல்ல மாமனிதரை இன்றைக்கு பாராட்டுகின்ற ஒரு விழாவிலே நான் சற்று நேரம் தாமதமாக வந்தேன் என்று நினைக்கின்றேன். பத்திரிகையில் 8 மணி என்று போட்டிருந்தது. 8 மணி தான் என்ற எண்ணத்தோடு நான் இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு வந்தேன். ஆகவே அவர் என்றென்றும் 100 ஆண்டு காலம் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று இந்த சிறியவனாகிய நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். மண்பாண்ட உரிமையாளர் சங்க செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரும் ஐயாவோட எல்லா இடத்துக்கும் பயணிப்பவர். ஒரு சிறந்த நிர்வாக பொறுப்பை ஏற்று பல்வேறு சாதனை படைத்த அவர் ஏஆர் கலைமாமன்றம் சார்பாக வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம்.
அண்ணன் கீபோர்ட் பிளேயர் நவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் அண்ணன் ஜெகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எங்களுக்காக ஒரு பாடலை வாசிக்குமாறு மிக்க பணிவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் ஒரு பாட்டு மட்டும் வாசி. பிஸியான கீபோர்ட் பிளேயர் அவருக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கொஞ்சும் போது ஆசை இல்லையா? நீ சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நீ சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து பாவென்று அள்ளி கொள்ள மங்கை இல்லையா? நான் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா?
பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். நன்றி.